அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இது தெய்வம் கொடுக்கும் வரங்க. யாராலும் தடுக்கவே முடியாது. தெய்வம் உங்களுக்கு வரத்தை அள்ளி தரப்போறாருங்க. அதை நீங்கள் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வாழ போகிறீங்க. வரும் டிசம்பர் 25க்கு பிறகு ஏற்படும் மாற்றத்தை யாராலுமே தடுக்க முடியாதுங்க. ஆனால் பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் பலவிதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அனுபவித்து அனைவரையும் நம்பி ஏமாந்து இந்த நிமிஷம் வரைக்கும் தனக்குன்னு துணை இல்லாமல் தவிச்சு தனி மரமாக தத்தளிச்சு நின்றுட்டுருக்கீங்க. உங்களுடைய நிலை மாறப்போகுதுங்க. கவலைப்படாதீங்க. முருகர் நம்மளை காப்பாற்றுவாருங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி என முருகனை ஒவ்வொரு நிமிஷமும் வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நன்மைங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க. மிதுன ராசிக்காரங்களுடைய ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனக்குன்னு ஒரு வீடு வேணும், தனக்குன்னு அப்பா அம்மா மனைவி குழந்தை குட்டியோட நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. இந்த ஆசைக்காக நீங்கள் முயற்சியும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்கள் முயற்சி எல்லாமே வெற்றியில் முடியலைங்க. எல்லாமே இந்த நிமிஷம் வரைக்கும் தோல்வியில் மட்டும்தாங்க முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் தோழன் தோழிக்காகவும் காதலன் காதலிக்காகவும் பலவிதமான விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்காக யாரும் எந்த விஷயத்தையும் விட்டு கொடுத்ததில்லைங்க. உங்களை கஷ்டம் மட்டும்தாங்க படுத்தியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட மருத்துவமனைக்கு போனால் பணம் செலவாயிரும்னு நினச்சி உங்களுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்படாமல் அந்த பணத்தை வச்சு நம்ம குடும்பத்துக்கு என்ன செலவு பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலான்னு யோசித்து மற்றவங்கள பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி யோசித்து உங்களை பற்றி ஒரு நிமிஷம் கூட நீங்கள் நினைக்கிறதே இல்லைங்க. அந்த அளவுக்கு நல்ல மனசுடைய மிதுன ராசிக்காரங்களே, உங்கள் கவலையை விடுங்க. உங்கள் கவலைக்கு எல்லாமே மாற்றம் கண்டிப்பாக வரப்போகுதுங்க. டிசம்பர் 25க்கு பிறகு எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுங்க. முருகர் நம்ம கூட இருக்க போகிறாருங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எல்லாம் நன்மைக்கே. தனிமரமாக இருக்கும் உன் வாழ்வில் நான் வரப்போகிறேன் என்று முருகர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாருங்க. ஆமாங்க, டிசம்பர் 25க்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் எல்லாம் நீங்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள்லாம் அழிய போகுதுங்க. உங்கள் துன்பங்களுக்கு பதிலாக இன்பங்கள் உள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. உங்களை விட்டு பிரிஞ்ச உறவுகள் உங்களிடம் வர போகிறாருங்க. உங்கள் தோழன் தோழிகள் உங்களிடம் மகிழ்ச்சியாக இருக்க போகிறாருங்க. உங்கள் குழந்தைங்க உங்கள் மேலே பாசத்தை காட்ட போகிறாங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களை புரிஞ்சிக்க போகிற காலகட்டங்கள் வரப்போகுதுங்க. டிசம்பர் 25க்கு பிறகு கடவுள் உங்களுக்கு மிகப்பெரிய வரத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காருங்க. இவங்க நம்ம கேட்டதை எதுவுமே தரமாட்டாருன்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல, ஆனால் எல்லாத்தையும் கடவுள் உங்களுக்கு அள்ளி தரப்போகிறாருங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல், கடன் பிரச்சனை இல்லாமல், செல்வ செழிப்போட குழந்தைங்களோட நிம்மதியான வாழ்க்கை வாழ போகிறீங்க. இந்த டிசம்பர் 25க்கு பிறகு நீங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிறம், பச்சை நிறம், மஞ்சள் நிறம் உடையை அணிந்து வாழ்ந்தால் நன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட எண் 1, 5, 6. டிசம்பர் 25க்கு பிறகு கடவுள் கொடுக்கும் வரத்தை பல மடங்காக்க இந்த நிறத்தையும் இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. என் வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கே. இப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையவே அனுபவிச்சிட்ருக்க. ஏன் என் வாழ்க்கையில் பிரச்சனையை மட்டும் கொடுக்குற
அப்படின்னு கடவுள்கிட்ட நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் புலம்பிட்டு இருந்தீங்க. இப்போ வரைக்கும் குழப்பத்துக்கான முடிவு கிடைக்கவே இல்லைங்க. ஆனால் வரும் டிசம்பர் 25க்கு பிறகு கடவுள் உங்களுக்கு வரத்தை அள்ளித்தர போகிறாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன பிரச்சனையிலிருந்து பெரிய பிரச்சனை வர எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வர போகிறாருங்க. உண்மைதாங்க. உங்கள் வாழ்க்கை மாற போகிறது நிச்சயங்க. உங்களுடைய வாழ்க்கை இனி வரும் காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்க போகுதுங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, உங்கள் குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடன் பிரச்சனையால் தவிச்சு வந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்கள் குழந்தைகளுடைய கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. உங்கள் தாய் தந்தையோட உடல்நிலை சரியில்லாமல் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. அவங்களுடைய உடல்நிலை மிகப்பெரிய முன்னேற்றம் காண போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. டிசம்பர் 25க்கு பிறகு கடவுள் நடத்தும் அதிசயத்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். முருகர் உங்களுடன் துணை இருப்பார். ஓம் முருகா போற்றி, எல்லாம் வல்ல இறைவா போற்றி. ஓம் முருகா போற்றி, எல்லாம் வல்ல என் இறைவா போற்றி என்று முருகரை வழிபட்டு உங்கள் செயலில் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக வெற்றி மட்டும்தாங்க கிடைக்கும். நீங்கள் தொழில் தொடங்குறீங்களா புதுசாக? கண்டிப்பாக தொடங்குங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் லாபம் இரட்டிப்பாக போகுங்க. கண்டிப்பாக தொழில் தொடங்குங்க, வெற்றி கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய குழந்தைங்களோட கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் வரப்போகுதுங்க. உங்கள் மனைவி உங்களுடன் புரிந்து நடந்து கொள்வார்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை நிலைத்து நிற்க போகுதுங்க. உங்கள் தாய் தந்தை உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு உங்களுடன் பாசமாகவும் பிணைப்பாகவும் வாழக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க. டிசம்பர் 25க்கு பிறகு உங்கள் குழந்தை நீங்கள் என்ன சொன்னாலும் புரிந்து கொண்டு நீங்கள் சொல்வதை கேட்டு படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் தொழிலில் செஞ்ச வேலைக்கான சம்பளம் கிடைக்கலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்கள் கை தேடி வரப்போகுதுங்க. நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உயர் பதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நன்மை மட்டும் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அதாவது டிசம்பர் 25க்கு பிறகு அதிசயம் நடக்க போகுதில்ல, அதான் சொல்லிகிட்ருக்கேங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஆமாங்க, எல்லா நன்மைகளும் இருந்தாலும் காதல் விஷயத்தில் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் உறவுகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பொறுமையுடன் வாழ்ந்தால் நன்மை கிடைக்க போகுதுங்க. பொறுத்தான் பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தாங்க. பொறுத்திருங்க, கண்டிப்பாக உங்கள் காதல் வெற்றியில் தாங்க முடியும். நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களை கைகோர்த்து நடக்கக்கூடிய காலமும் இதுதாங்க. திருமணம் ஆகாமல் தவிச்சிட்டு இருந்தீங்களா? கோயிலாக போனீங்களா? கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய காலந்தாங்க. அதுவும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுடைய கைகோர்க்கக்கூடிய காலந்தாங்க இந்த டிசம்பர் 25க்கு பிறகு வரக்கூடிய காலகட்டம். குழந்தை இல்லாமல் கோயிலாக அலைஞ்சிங்களா? உங்கள் கஷ்டத்துக்கு எல்லாம் முடிவு வரப்போகுதுங்க. உங்களை தேடி முருகரே குழந்தையாக வரப்போகிறாருங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. டிசம்பர் 25க்கு பிறகு கடவுள் அள்ளி கொடுக்கும் அதிசயத்தை பாருங்க, நீங்களே வியந்து போயிடுவீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையோடையும் தன்னம்பிக்கையுடனும் முயற்சி செஞ்சு வாழுங்க. கண்டிப்பாக மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.